வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா கோவளத்துக்கு தான் வந்திருக்கோம். கோவளம் மீன் மார்க்கெட்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, கோவளத்தில் வந்து பார்க்கலாம் தான் வந்தோம். ஏர்லியாகவே வந்துட்டோம். அதனால் நான் ஒரு 6 மணிக்கெலாம் நான் கோவளத்துக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா போட்டுங்க வந்துட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு போட்டு வந்தது. சரி, என்ன மீன் இருக்குன்னு அந்த போட்டில் போய் பார்க்கலாம் தான் வந்தேன். போட்டு வந்து இறங்கின உடனே அங்கே வந்து டிராக்டரை வந்து அந்த போட்டை இழுத்துட்டு போனாங்க. இப்போ தடைக்காலம் வர முடிய போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் இருந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து பிஸி ஆகிடும். ஸோ அதுலேருந்து மீன்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நண்டு எடுத்துகிட்டு இருந்தார். நண்டு வலையில் நல்லா சிக்கிட்டு இருந்தது. நல்லா பெரிய சைஸ் நண்டு தான் எடுத்து காமிச்சார். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டுப்பா, இது கொஞ்சம் நல்லா ரேராக கிடைக்கிறதுன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் கிடச்சிருந்தது. காலையிலேயே ரொம்ப மீன்கள் கிடைக்கல இந்த போட்டில். ஒரு லாப்ஸ்டர் வந்து 500ரூபான்னு சொன்னாங்க. 2 லாப்ஸ்டர் வந்து 1000ரூபான்னு சொன்னாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதனால் அப்படி அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து கூர் வந்து 500ரூபான்னு சொன்னார். கூர் 500ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல பெரிய பெரிய நண்டு தான். பொட்டு நண்டு கிடச்சிது. அப்புறம் இந்த ப்ளூ நண்டு இருந்தது. ப்ளூ நண்டு வந்து 600ரூபான்னு சொன்னார். நல்லா ஒரு 10 பீஸ் நண்டு இருந்தது. 10 பீஸ் நண்டு தாராளமாக வாங்கலாம், கிலோ கிடையாது. இந்த 3 நண்டு பார்த்தீங்கன்னா 500ரூபான்னு சொன்னார். இது களி நண்டு மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த மீன் கிடச்சிதாங்க. அவரே சொல்லுவார் பாருங்க இந்த மீனை பற்றி. அப்படியா? அது விஷமான மீன். இது சாப்பிடுதா நெய் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து நெய் மாதிரி இருக்குமா? ஆமா, வச்சுங்களா 20 நாளைக்கு கையெல்லாம் வீங்கிடும். கையெல்லாம் வீங்கிடும். பயங்கர விஷம் கடுக்கும். அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு கடல் கிழத்தி சொல்லுவோமா? ஆமா, கடல் கழுத்தி. இது பேர் வந்து இருகழுத்தி. தேலி மாதிரி இருக்குதா? தேலி மாதிரி இருக்கு. கடல்ல ஆத்துல ஏரியில இருக்கு. 2 பக்கம் முள்ளு இருக்கும். இதுல 3 பக்கம் முள்ளு இருக்கும். முள்ளு உடைச்சிருக்கீங்களா? முள்ளு உடைக்கிறது தான் கட்டிங் வந்திருக்கீங்க. கடல் கழுத்திலேயே இந்த மீன் பேர் வந்து இருகழுத்தியா. அது வந்து 3 முள் இருக்குமா. ரொம்ப வந்து விஷமான மீனுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா அயில மீன் இருந்தது. அயில மீன் 5 மீன் கூறு 250ரூபான்னு சொன்னாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் மக்களை. காலையில் பிடிச்சிட்டு வந்தது. எந்த ஐஸும் எதுவும் கிடையாது. இவங்க 3 மணிக்கு போயிட்டு பிடிக்கிறதுக்கு போவாங்க. 3 மணிலேருந்து பிடிச்சிட்டு காலையில் 6க்குலாம் வந்துடுவாங்க. ஃபுல்லாக அயில மீன் தான். 5 மீனுக்குன்னு 6 மீன் கேட்டால் கொடுக்குறேன்னு சொன்னார். 250ரூபாய்க்கு சீப்பான மீன் தான் வாங்கலாம். நல்லா பெரிய சைஸு, 1.5 கிலோ இருக்கும் எப்படியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டில் போய் பார்த்தேன். இன்னொரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலப்படமாக இருந்தது. மீன், நாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடா, அப்புறம் சுதும்பு, அப்புறம் இறால், அப்புறம் பாறை, எல்லா மீனும் கலப்படமாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவரே சொல்லுவார் பாருங்கள். கலர் மீன் எடுத்துகிட்டு வந்தார். என்னென்ன மீன்லாம் இருக்கு கேட்டேன். என்ன மீன் பேர் கேட்கறதுக்கு தான். ஊடானா? பண்ணாவா? பண்ணா, ஊடானு, டைகர் பிரானா? அது டைகர். என்னன்னா சொம்படகா. ஸ்டிங்ரே. ஓகே. இது மீனா? கலர் ஃபிஷ்ஷா? சாப்பிடுவாங்களா? சாப்பிடுறதா? இது நாக்கு. அதுதான் எல்லா மீனையுமே சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் கலப்படமா இருந்தது இந்த மீனுங்க. பொட்டு நண்டுலாம் வந்திருந்தது. 5 டைகர் பிரானை சொன்னார். அது 500ரூபான்னாரு. அப்புறம் பண்ணா வந்திருந்தது. நல்லா இருந்தது கூறு. பண்ணா வந்து 250ரூபா 300ரூபா நாங்கள் கூறு. பரவாயில்ல, நல்லா சீப்பு தான், வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடவை வந்திருந்தது. கடவுள் மடவை இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலவா மீன் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நாக்கு இருந்தது. நாக்கு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் பாருங்கள். அந்த நாக்கு, இந்த 3 நாக்கு வந்து 500ரூபான்னு சொன்னார். மீதி எல்லா மீன்களுமே கலப்படன்றதுனால கூரில் தான் கொடுத்துருந்தாங்க. கூறு 200, 300 சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாமே கலந்தானா அந்த மீன்? கலவா, பாறை, ஓரா மீன். ஓரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிப்பாறை இருந்தது. 5 மீன் வந்து 300ரூபான்னு சொன்னாங்க வரிப்பாறையை. பரவாயில்ல, வாங்கலாம். 300ரூபாய்க்கு வாங்கலாம் வரிப்பாறை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது மீன். அப்போ தான் பிடிச்சிட்டு வந்ததுனால நம்ம வந்து இது பண்ணவே முடியாது, இக்னோர் பண்ணவே முடியாது. இது வாங்க மாட்டோம், ஐஸ் மீன் நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாம் கூறுமே காலி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க வச்சாங்க. அப்புறம் நண்டு வந்திருந்தது. நண்டு வந்து 400ரூபா நண்டு. சின்ன நண்டு தான், ஆனால் 400 ரூபான்றது. ஏன்னா அந்த போட்டில் வந்து ரொம்ப மீன்க வரல. நம்மளும் வந்து மீனவர்கிட்ட வந்து ரொம்ப பேரம் பேசக்கூடாது.
கடைக்காரங்க கிட்ட பேசலாம். அப்புறம் தட்டை கவலை வந்துருந்ததுங்க. இது கூறு 200 தாங்க. கவலையிலே வந்து இது தட்டை கவலை. சின்ன பசங்க சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு 8வது படிக்கிறவங்களுக்கு மேலே இருந்தவங்கன்னா சாப்பிடலாம். அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லான்னு சொன்னார். 200 இது கூறு. ஒரு போட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த தட்டை கவலை தாங்க வந்திருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரிய மீனுனா நீங்கள் வந்து இதுக்கு வரவே வராதீங்க, கோவளத்துக்கு வராதீங்க. கோவளம், செம்மஞ்சேரி, அப்புறம் காணத்தூர், எந்த இடத்துக்கும் நீங்கள் பெரிய மீனாக வராதீங்க. இவங்க எல்லாமே பெரிய மீனை வாங்கி தான் விற்பாங்க. ரொம்ப ரேராக தான் பெரிய மீன் கிடைக்கும். சின்ன மீன் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரேர். ஏன்னா ரொம்ப ஆழத்துக்கெலாம் இவங்க போக மாட்டாங்க. 3 மணிக்கு போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுவாங்க. ஒரு 4 ஹவர் 5 ஹவரில் வந்துடுவாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கலப்படமாக இருந்தது. பண்ணா மீன், பொடி மீன், காரப்பொடி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு போட்டில் பார்த்தாங்க பாறை இருந்ததுங்க. அந்த ஒரு பாறையை 400 சொன்னாருங்க அவர். அப்புறம் ஒரு சரட்டை மீன் எடுத்து போட்டார். பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ். அந்த சரட்டை 300 சொன்னார். அப்புறம் பிளாக் ஸ்பேன் மீன் சொன்னார். அது 400 சொன்னார். சாப்பிட்டா வவால் மாதிரி இருக்கும்னு சொன்னார். அது நான் சாப்பிட்டது கிடையாதுங்க. சரட்டையும் நான் சாப்பிட்டது கிடையாது. சரட்டை எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா மீனும் உயிரோடு இருக்கிற மீனுங்க. நீங்களே பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குது மீனோட குவாலிட்டி. மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, நல்ல உயிரோடு இருக்குது. இது ஸ்பேன் மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க உடனே. நான் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். அவங்க வாங்கிட்டு போனதுனால எடுக்க முடியல. அடுத்தடுத்த போட்டுக்கு நான் போய் பார்க்குறதுக்குள்ளே அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. பாறை, மஞ்சள் பாறைங்க இது. அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷு. அதான் தேங்காய் பாறை தான். அதுலேயே வந்து மஞ்சள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு இருந்ததுங்க. இது வந்து பொட்டு நண்டுலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான நண்டுங்க. இது 500 சொன்னாங்க. ஒரு 6 நண்டு இருந்தது. அது ரேட் அதிகம் தான், அந்த நண்டோட ரேட்டு. மக்கள்லாம் வந்து காலையிலே வந்து வாங்கிறதுக்கு வந்துருந்தாங்க. அப்படியே மீனை வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே உயிரோடு இருக்கிறதுனால. இன்னும் ஒரு வாரத்தில் தடகாலம் முடியறதுனால வந்து எல்லாம் பெரிய மீன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் சீப் இல்லை மக்கள். இப்போ 400, 500 தான். சின்ன மீன் சங்கராலாம் கிடைக்கும்னு பார்த்தேன். அதெல்லாம் கூட கிடைக்கல. கவலைலாம், சின்ன கவலைலாம் கிடைக்கல. எல்லாமே வந்து தட்டை கவலை தான் கிடச்சிது. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவலையை விட. அப்புறம் இன்னொரு போட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் வலை மட்டும் தான் வந்தது மக்களே. ரொம்ப மீனுங்கெல்லாம் இல்லை. எல்லாமே கலப்படமாக இருந்தது. எடுத்துருந்தாங்க. பெரிய வலை இருந்தது. பார்த்தீங்கன்னா சின்ன மீனுங்க தான் எல்லாமே. சின்ன மீன் வாங்குறதுனா நீங்கள் கோவளத்துக்கு தாராளமாக வரலாம். பெரிய மீன் வாங்கணுன்னா இது இடத்துக்கெல்லாம் வராதிங்க. காசிமேடு தான் அதுக்கு பெஸ்ட்டு. இல்லைனா பட்டினப்பாக்கம். இங்கே நாக்கு இருந்ததுங்க. நாக்கு வந்து 3 மீன் 500 சொன்னாங்க. அப்புறம் கூறு நண்டு இது வந்து 500. இதுவும் நெத்திலி 100, 150, 200 எது வேணாலும் போட்டு தரேன்னு சொன்னாங்க. இந்த நண்டும் அப்படியே 500 மக்களே. நண்டு வந்து தாராளமாக வாங்கலாம். சின்ன சைஸு, பெரிய சைஸு கலப்படமாக தான் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷு. இன்னொரு போட்டில் போனாங்க. எல்லாமே புள்ளிப்பாறை தாங்க. இந்த கட்டா மீனும் சொல்கிறாங்க, புள்ளிப்பாறைனும் சொல்கிறாங்க. இது ஒரு மீன் வந்து 1000, 800 அப்படின்னு. கோலா மீன் இருந்தது. கோலா மீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீன் ஜோடி வந்து 800 சொன்னார். அப்புறம் பண்ணா இருந்தது. அப்புறம் நாக்கு இருந்தது. ஒரே மாதிரி மீனுங்க தான் எல்லாரோடைய போட்லேயும் கிடச்சிருந்தது. நாக்குலாம் செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. உயிரோடு இருக்கிற மீனுங்க. நீங்கள் இந்த மீன்களெல்லாம் ஆக்கி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. அவ்வளோ ருசி இருக்கும். ஐஸோ எதுவும் போடலை. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை போடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் கோவளத்தில் வந்து எடுத்தேன். இங்கே பாருங்கள் கவலை கூறு 200 சொன்னாங்க. 150 வாங்கி போயிருந்தாங்க. எல்லாம் ஊசி கோலாங்க. இது ஒரு மீன் வந்து 500. 2 மீன் ஜோடி 1000 சொன்னார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடவை இருந்தது. மடவை கூட கிடச்சிதுங்க, கடல் மடவை. இதெல்லாம் கூறு 300, 400, 500 சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க. இந்த போட்டு ஃபுல்லாகவே நண்டு தாங்க இருந்தது. அப்புறம் 3 டைகர் ப்ரான் இருந்தது. 3 வந்து 300 இது கடல் மடவைங்க. இது ஒரு மீன் 200 சொன்னார். அதனால் பெரிய மீன் கிடைக்கல. பட் தடகாலத்தில் வந்து இந்த மீன்லாம் கிடைச்சது கொஞ்சம் நல்லது தான். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தடகாலம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம திரும்ப வந்து கோவளத்தில் ஒரு தடவை எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.